ஹாய் ஆல், வெல்கம் டு NRMRB. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடென்ஸில் ஆல் ஷெட்யூல் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் இதில் 4 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது, இல்லைன்னா ஒரு 3 கொஸ்டினாவது வந்துடுது. அந்த 3 கொஸ்டின் வந்துடுது அப்படிங்கிறதுல ஷெட்யூல் 1 ஆல் ஷெட்யூலில் ABC இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த ஷெட்யூல் எதை பற்றினது, இந்த ஷெட்யூல்ஸை இதுக்கு கீழே வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் என்னென்ன ட்ரக்ஸு, அது மாதிரிலாம் நிறைய ஃபார்முலா இப்போ மெடிக்கல் ஷாப்லாம் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ ஷெட்யூல் ஹெச் அப்படின்னாக்க ஏதாவது இந்த சைக்காட்ரிக் ட்ரக்லாம் ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் எக்ஸில் வரும், நார்கோட்டிக் ட்ரக்ஸில் வரும். ஷெட்யூல் ஹெச்ன்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிபி சுகர் மெடிசன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது. இது பற்றி எல்லாமே லெட்டர்ஸில் ABCDEFG அந்த லெட்டர்ஸில் பார்க்கக்கூடியதெல்லாம் ஷெட்யூல். அடுத்தது ஃபார்ம் அப்படின்னாக்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம ஒவ்வொரு ஃபார்ம் கொடுக்குறோம்ல. ஃபார்ம் 19, ஃபார்ம் 2021 ஹோல்சேல் வச்சுருக்கவங்க, ஃபார்மசி வச்சுருக்கவங்க, இவங்களுக்குலாம் தெரியும் இந்த ஃபார்ம் பற்றி படிக்கிறது. இந்த ஃபார்ம் நமக்குலாம் 3 ஃபார்ம் தான் தெரிஞ்சிருக்கும். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஹோல்சேலு, அடுத்தது ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஹோமியோபதி, இவங்களுக்கெல்லாம் என்ன ஃபார்மு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிலிருந்து ஒரு மார்க்கு, ஷெட்யூல்லேருந்து ஒரு மார்க்கு. அடுத்தது இயர், அந்த ஜூரிஸ்ப்ருடென்ஸில் டெர்மினேஷன் இயர் எப்போ, ஃபார்மசி ஆக்ட் எப்போ, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதிலிருந்து 1 3 மார்க் வந்துடுது. இப்போ நம்ம இதில் பார்க்குறதுல ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல் ஷெட்யூல் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஷெட்யூல் புக்கில் நீங்கள் சப்போஸ் புக்கு பக்கத்தில் இருந்தால் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சு பாருங்கள். அதில் ரொம்ப படித்து பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதை முடிஞ்ச அளவு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஷெட்யூல் A, ஷெட்யூல் B, C1 இந்த மாதிரி பேராவாக இருக்கும். ஸோ இப்போ இதை தான் ABCD வைஸாக நம்ம வரிசையாக எழுதி அதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஆல் ஷெட்யூலில் A ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏ அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ நம்ம ஃபார்மசி வைக்கிறோம், இப்போ ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் தான் வாங்குவோம் இல்லையா? அதனால அது அப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் எதுக்காக வாங்குகிறோம்? நம்ம லைசன்ஸ் வாங்குறதுக்கு. மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டோன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த லைசன்ஸை ரெனிவல் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம். ஸோ அப்போ லைசன்ஸு வாங்குறதுக்கும் லைசன்ஸை ரெனிவல் பண்ணுறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன், இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடியது தான் ஷெட்யூல் A. ஸோ அப்போ நம்ம ஒரே வார்த்தை A ஃபார் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? அடுத்தது B அப்படின்னோடனே செகண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பணம் கொடுப்போம். ஓகே இல்லையா? ஃபீஸ் பே பண்ணுறது, ஃபீஸ் பெய்டு, அதுதான் B, பெய்டு B. ஓகேவா? டெஸ்ட் அனலைசிஸ் ஃபார் CDL ஆர் கவுட் அனலைசிட். CDL அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் லெபார்டரி அல்லது கவுட் அனலைஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபீஸ் எதுக்காக பே பண்ணுறோம், அவங்க பார்த்துட்டு போகிறதுக்காகவும், சப்போஸ் நம்ம ஏதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருந்தாவோ, சப்போஸ் ஏதாவது நம்ம ஃபார்மசியில் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாவோ, அவங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும். அடுத்தது இப்போ நம்ம ஃபார்மசியை இதோட கோரிலேட் பண்ணிக்கலாமே, ஃபார்மசியை பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஃபீஸ் ஃபஸ்ட்டு முதல்ல ஃபீஸ் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னோன்னே பேலன்ஸ் ஃபீஸை கட்டிடுவோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ B ஃபார் ஃபீஸ் பெய்டு, டெஸ்ட் அனலைசிஸ் ஃபார் CDL கவுட் அனலைஸ்ட். யாருக்கிட்ட ஃபீஸ் கட்டுறோம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் கிட்ட கட்டுறோம். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணுறாங்கல்ல, அனலைஸ் பண்ணக்கூடியவங்க தான் அனலைஸ்ட், அவங்கக்கிட்ட நம்ம கட்டுறோம். அடுத்தது சிங்கிற ஷெட்யூல் எதை பற்றினது அப்படின்னா அதை எப்படி ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சென்னை பாரத் ஷீரம். சென்னையில் பாரத் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட், அதாவது அவங்க என்னென்ன இருக்கும், பிளட்டு, சீரம், வேக்சின், ஆன்டிஜன். நம்ம கூட அந்த கோவிட்லாம் பார்த்தோம்ல, பாரத் சீரம். அந்த மாதிரி வேக்சின்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பயோ ப்ராடக்ட் இருக்கக்கூடிய கம்பெனி சென்னையில் இருக்குது. அந்த கம்பெனியோட பேர் பாரத் சீரம். ஸோ இப்போ அந்த பாரத் சீரம்ங்கிற கம்பெனியை சென்னையில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷெட்யூல் C. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மு, ரெண்டாவது பீஸ் ஃபெய்டு, மூணாவதா சென்னை. ஓகேவா? C ஃபார் சென்னை பாரத் ஷீரம். அதுக்குள்ளே என்ன இருக்கும், பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இருக்கும், பிளட் இருக்கும், சீரம் இருக்கும், வேக்சின் இருக்கும், ஆன்டிஜென் இருக்கும். சீரம் வேக்சின் சம்மந்தப்பட்ட கம்பெனினாவே அதுக்குள்ளே என்ன இருக்கும், இது எல்லாமே தான் இருக்கும். அதை நம்ம வரிசையாகவே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இன்சுலின், சீரம், வேக்சின், பிளட்டு, போலியோ, இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் அதில் இருக்கும். அடுத்தது அதுலேயே C1 அப்படின்ட்டு இருக்கு. C1ங்கிறது கிளாஸ் ஆஃப்
ஸ்பெஷல் ப்ராடக்ட் லிஸ்ட். டிஜிடாக்சின் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ப்ராடக்டாக ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து C1ல் வரும். C1 அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட். ஓகேவா? C ஃபார் சென்னை பாரத் சீரம். சென்னை பாரத் சீரத்துக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சா நீங்களே எழுதிடலாம். அடுத்தது C1 அப்படின்னாக்க டிஜிடாக்சின், அதாவது C அப்படின்னாவே அதுலேயே ஸ்பெஷல். C ஏற்கனவே அதுவே ஸ்பெஷல் தான், C1 அதை விட இன்னும் ரொம்ப ஸ்பெஷல். அடுத்தது D ஃபார் ட்ரக் இம்போர்ட். ஓகே, அதனால முதல் லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அடுத்த லெட்டர்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம், அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான். D ஃபார் ட்ரக் இம்போர்ட். ட்ரக் இம்போர்ட் எக்ஸம்ப்டட் ஜீரோ டேக்ஸ், அதாவது எக்ஸம்ப்டட் அப்படின்னாவே டேக்ஸ் கிடையாது, அதனால தான் ஜீரோ டேக்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஜீரோ டேக்ஸ் எக்ஸம்ப்டடில் ட்ரக்கை நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்தோ வெளி கண்ட்ரியில இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஷெட்யூல் டி ஃபார் ட்ரக் இம்போர்ட். எக்ஸம்ப்டட்ல ஒரு சில ட்ரக்ஸை நம்ம வெளி கண்ட்ரியில இருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம், அதுக்கு அனுமதிக்கக்கூடிய ஷெட்யூல் தான் ஷெட்யூல் டி. அடுத்தது ஷெட்யூல் இ ஃபார், ஆக்சுவலாக வந்து ஷெட்யூல் இல அலோபதி ட்ரக்குக்கு பாய்சன்லாம் வச்சுக்கலாம், முன்னெல்லாம் நம்ம ஃபார்மசியில் வச்சுக்கலாம், அதுக்கு இப்போ அலோ இல்லை, ஸோ அதை ஒமிட் பண்ணிட்டாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால ஷெட்யூல் இ நமக்கு இல்லை. அதனால ஷெட்யூல் இல E1. ஷெட்யூல் இ ஃபார் எவில்னா என்ன? பேயின்னு வச்சுக்கலாம், பயமுறுத்துற மாதிரி அப்படி ஃபேஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு பயமுறுத்துற இறந்து போனவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ எவில் அப்படின்னாவே பாய்சன் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? இறந்து போயிடுவோம். ஸோ அப்போ பேயா மாறிடுவோம். ஸோ அப்போ இ ஃபார் எவில். லிஸ்ட் ஆஃப் பாய்சன் அண்டர் ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி. அப்போ E1ல் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஆயுர்வேதிக்கு, சித்தா, யுனானி இந்த ட்ரக்ஸோட லிஸ்ட்டு. அது எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஷெட்யூல் இக்கு கீழே வருது. ஓகே, அடுத்தது ஷெட்யூல் எஃப். ஓகேவா? ஷெட்யூல் எஃப், அது எஃப் ஃபார் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்கு பிளட் கொடுக்கறதுக்காக பிளட் பேங்க்கு போகிறான். யாரு? ஒரு ஃப்ரெண்டு போகிறான். அங்கே போய் பிளட் கொடுக்கறதுக்காக போய் படுத்துருக்கான்னு வச்சுக்குவோம். அங்கே சுற்றி பார்த்தா என்னென்னலாம் இருக்கும் பிளட் பேங்க்குள்ள? அங்கே பிளட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்போனன்ட், நம்ம பிளட் எடுக்கணும்ல, அந்த பிளட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்போனன்ட்டு. அடுத்தது வந்து அங்கே ஒரு சில அங்கே போகிறதே வந்து பிளட் பேங்க் தானே, அங்கே ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்குவோம். ப்ரொடக்ஷன், டெஸ்டிங், ஸ்டோரேஜ். அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்க நம்ம பிளட்டை எடுக்கிறாங்க, எடுத்து பேக் பண்ணுறாங்க, அது ப்ரொடக்ஷன். டெஸ்டிங் அப்படின்னா அதோட குரூப்பு, அதில் வேறு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படிங்கிற, ஆல்கஹால் ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது HIV இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? ஸ்டோர் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ பயாலஜிக்கல் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், அதில் கூட என்ன இருக்கும்? பயாலஜிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த பிளட் பேங்க்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ எஃப் அப்படின்னாவே ஃப்ரெண்ட் எங்கே போகிறான்? பிளட் பேங்க் போகிறான். அங்கே என்னென்னலாம் இருக்கிறத பார்க்குறான்? பிளட் கம்போனன்ட். அந்த டைமில் வந்து அங்கே பிளட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மகிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. ஓகேவா? அது கூடயே வேற என்னெல்லாம் இருக்கும்? பயாலஜிக்கல் ப்ராடக்ட், அதர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எஃப் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. F1, F2, F3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கு. ஓகேவா? அதில் F1 வந்து VSD அப்படின்னு சொல்லி 3 பிரிக்கிறாங்க. F1 VSD அப்படின்னு சொல்லி 3 பிரிக்கிறாங்க. அதில் V அப்படின்னு சொன்ன உடனே என்ன வரணும்னா வேக்சின் அப்படின்னு வந்துடணும். எஸ் அப்படின்னாவே செரா அப்படின்னு வந்துடணும். டி அப்படின்னாவே டயக்னோஸ்டிக் ஏஜென்ட்னு அர்த்தம். அப்போ F1ல் விங்கிறது வந்து ப்ரொடக்ஷன், வேக்சின், செரா, டெஸ்டிங், ஸ்டோரிங், லேபிளிங், பேக்கிங், இது எல்லாமே வியில் வருது. ஓகேவா? என்னென்னலாம் பண்ணுமோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வேக்சின் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம், அதை எடுக்கிறாங்க, வேக்சின், செரா, அதை ரெண்டையும் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, அதில் ஒரு லேபிள் ஓட்டுறாங்க, அதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி போட்டு பேக் பண்ணி அதை வச்சு அந்த பேக் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து F1ல் நடக்குது. அடுத்தது எஸ்ல வந்து செரா ஃப்ரம் லிவிங் அனிமல்ஸ், உயிரோடு இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த சீரம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மைக்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இந்த எஸ்ல வருது. அடுத்தது டி ஃபார் டயக்னோஸ்டிக் ஏஜென்ட். F பார்த்தோம், F1 பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது F2 எதுக்கு வருது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணா பையன் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போனால் அந்த பிளட் பேங்க் போனால் பிளட் கம்போனன்ட் பார்த்தா அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு F நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்தது F1ங்கிறது அவங்க கொண்டு போய் லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? பயாலஜிக்கல் ப்ராடக்ட், அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படியெல்லாம் தயாரிக்கிறாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் படி எல்லாமே போச்சு அப்படிங்கிறத வீல பார்த்தோம். அதுக்கப்புறம் அது பக்கத்திலே ஒரு வேக்சின் வச்சிருக்காங்க மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். அது வந்து லிவிங் ஃப்ரம் அனிமல்ஸ்லேருந்து எடுத்தது. அது கூடயே வந்து அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டயக்னோசிட் பண்ணுறதுக்காக டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் கூட இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஐடென்டிஃபை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது F2. ஓகே, F2 அப்படின்னாவே ஃப்ரெண்டு தான். அவன் என்ன பண்ணுறான்? சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங், பிளட்டை
எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறமா அவங்க அந்த நீடில் ரிமூவ் பண்ண இடத்துல ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி விடுறாங்க. யார் ஒட்டி விடுறாங்க? அந்த இடத்துல 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த பிளட் எடுத்த ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அடுத்தது பிளட் கொடுத்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ அப்போ 2 பேர் தான். அதனால F2 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறப்ப அவங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேண்டேட் போட்டு ஒட்டி விடுறாங்க, அதுக்கும் ட்ரெஸ்ஸிங் தான் பேர். ஸோ அதனால ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது F3ல வந்து ஸ்டாண்டர்ட் அம்பிளிக்கல் டேப்ஸ். ஓகேவா? F3 அப்படின்னாக்க அம்பிளிக்கல் டேப்ஸ். அந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்து பிளட் கொடுக்க போனது எதுக்கு அப்படின்னா, ஃப்ரெண்டோட ஒரு சிஸ்டருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, டெலிவரி டைம், அதனால பிளட் கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பேண்டேடை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அங்கே போய் ரைட் ஓகே என்னடா இது எங்கடா இருக்கு, என்னடா எல்லாம் நல்லா இருக்காங்களா, சரி ரைட் ஓகே நான் கொடுத்துட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே F3 பார்க்குறாங்க. அந்த F3 வந்து அம்பிளிக்கல் டேப் அப்படின்னாக்க இந்த தொப்புள் கொடியில் ஒரு டேப் மாதிரி ஒட்டுவாங்க. அதை ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அதோட ஸ்டாண்டர்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறதுக்காக தான் அந்த F3 ஷெட்யூல் இருக்குது. அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த இடத்துல டேப் சுற்றும் போது யார் இருப்பாங்க? அந்த இடத்துல டாக்டர் இருப்பாங்க, குழந்தையோட அம்மா இருப்பாங்க, அப்புறம் குழந்தை இருக்கும். ஸோ அதனால F3 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டாக்டர், மதர், சைல்டு, இந்த 3 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. எப்போ இருப்பாங்க? அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல அம்பிளிக்கல் டேப் போட்டுவாங்க, இல்லைன்னா அம்பிளிக்கல் கிளாம்பு போடுவாங்க. கிளாம்பு வந்து இப்படி இருக்கும்ல ஃபார்மசிலலாம், அது மாதிரி போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல 3 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்க இந்த அம்பிளிக்கல் டேப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இதில் 3 பக்கம் இருக்குது, 1 2 3 பக்கம் இருக்குது. ஸோ அதனால F3 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர், மதர், சைல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால அது F3. அடுத்தது FF. ஓகேவா? அந்த வேலை முடிஞ்சு போச்சு. FF அப்படின்னாக்க ஸ்டாண்டர்ட் ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன் அண்ட் லேபிள். FF அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன் அப்படின்னா ஐ ப்ராடக்ட், ஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ப்ரிப்ரேஷன் பண்ணி அதை லேபிள் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க் வந்து ஷெட்யூல் FFக்கு கீழே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை இப்போ நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஷெட்யூல் G அப்படின்னா உடனே GH வந்துடணும். ஓகேவா? GH ஞாபகம் வந்துடணும். GH தானே ஈஸியாக இருக்குது, அதுக்கு தானே நம்ம படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஷெட்யூல் G அப்படின்னாக்க GH. ட்ரக்ஸ் யூஸ்டு அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். முன்னெல்லாம் இப்பவும் இருக்குது. ஒரு GHன்னு எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒருத்தர் கார்டு மாதிரி இருப்பார். அவர் தான் தெய்வம். நம்ம ட்ரைனிங்லாம் போகும்போது பார்த்துருப்போம். MSO அவர் போய் பார்க்கணும், அவர் தாப்பா மாற்றி விடுவார், அவர் தாப்பா சைன் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜோ ஒரு GHஓ இந்த மாதிரி போகும்போது MSO அவர் தான் நமக்கு கார்டு. ஸோ அப்போ ட்ரக்ஸ் யூஸ்டு அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன், அவர் தான் MSO. ஓகேவா? இவர் தான் நமக்கு கார்டு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ என்னன்னா ஷெட்யூல் G அப்படின்னாவே GH கார்டு, இல்லைன்னா கார்டு GH அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கார்டு MSO. அவரு இல்லாமல் நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அவர் வந்து அவர் பக்கத்தில் நிற்பார், அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு, அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரக்ஸோட லிஸ்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த ஷெட்யூல் Gக்கு கீழே வரும். அடுத்து ஷெட்யூல் H. ஷெட்யூல் Hல ட்ரக் டிஸ்பென்ஸ்டு ஒன்லி பிரிஸ்கிரிப்ஷன். இது நமக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும். Hனாவே ஃபார்மசி. ஓகேவா? ஃபார்மசியில் நம்ம இந்த டயபெட்டிக் ட்ரக்கு, பிபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸு, இது எல்லாமே வந்துட்டு எதில் வரும்? நம்ம ஃபார்மசியில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ஷெட்யூல் நார்கோட்டிக் ட்ரக்ஸு, ஷெட்யூல் Hல வரக்கூடிய ட்ரக்ஸு, இதை ரெண்டையும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபார்மசியில் அடிக்கடி நம்ம டிஐலாம் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டு விடுவார். அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் எல்லாமே ஷெட்யூல் Hல வரும். ஓகே. அடுத்தது ஷெட்யூல் J ஃபார் ஜாண்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. J ஃபார் ஜாண்டிஸ்னு ஞாபகம் வச்சுங்க. இதில் என்ன வருது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் நாட் கியூர்டு இன் அலோபதி. ஷெட்யூல் Jல என்ன வருது அப்படின்னா அலோபதியில் இருக்கக்கூடிய மெடிசனை வச்சு நம்ம எந்த ஒரு டிசீஸ் எல்லாம் நம்ம கியூர் பண்ண முடியாதோ அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இந்த ஷெட்யூல் Jக்கு கீழே வரும். ஸோ அப்போ ஜாண்டிஸ் இருக்குது. இந்த ஜாண்டிஸ் நம்ம என்ன தான் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொடுத்தாலும் அது கியூரபிள் ஆகாது. இது கியூரபிளில் ஆகாத டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு லிஸ்ட்டே விட்டுருக்காங்க. அதில் கேன்சர் வருது, டயபெட்டிக் வருது, இன்னும் எவ்வளோ டிசீஸ்லாம் வருது. பட் இருந்தாலும் அதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷெட்யூல் J நாட் கியூர்டு இன் அலோபதி. இந்த டிசீஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல் Jக்கு கீழே வரும். ஸோ அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது, க்யூரும் பண்ண முடியாது. அந்த டிசீஸ் எல்லாமே Jல வருது. இது ஜாண்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஷெட்யூல் K ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். இல்லைன்னா Kல ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று Sல வந்து ஒரு லெட்டர் வரும். அந்த Sல யாராவது வரவங்க இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய, எனக்கு இந்த இல்லை எனக்கு வந்து சாதாரண ஐகானிக்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு காய்ச்சல் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் யாராவது ரொம்ப ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்களா, அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அது பின்னாடி ரொம்ப சொல்கிறேன். இந்த ஷெட்யூல் K அப்படிங்கிறது காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல C. ஓகேவா? காஸ்மெட்டிக்ஸ்.
சில அதாவது லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ் எக்ஸம்டட் காஸ்மெட்டிக்ஸ். அதாவது ஷெட்யூல் கேல ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில ட்ரக்ஸ் மட்டும் காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ட்ரக்ஸை ஒரு சில மெட்டீரியலை எக்ஸம்டடில் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சில காஸ்மெட்டிக்ஸை வந்து ஜீரோ டேக்ஸ், அதுதான் எக்ஸம்டட். டேக்ஸே இல்லாமல் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சில பேர்லாம் அந்த சோப்லாம் வந்து வீட்டில் தயாரிப்பாங்க பாருங்களேன், சோப்பு இல்லைன்னா ஒரு சில இதில் இந்த ஆயின்மெண்ட் போட்டு பாருங்க, இந்த க்ரீம் போட்டு பாருங்க, இந்த ஃபேஸ் க்ரீம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி தயாரித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில அந்த லிஸ்ட்டுக்கு கீழே வரக்கூடிய காஸ்மெட்டிக் பொருட்களை நம்ம தயாரிக்கும் போது அதை தயாரித்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணி அவங்க லாபம் ஈட்டக்கூடிய ஒரு சில இந்த லிஸ்ட்டுக்கு கீழே, அதாவது ஷெட்யூல் கே லிஸ்ட்டுக்கு கீழே வரும்போது அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய இதுதான் ஷெட்யூல் கே. ஓகேவா? அதை வந்து ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷெட்யூல் கே அப்படின்னாவே காஸ்மெட்டிக்ஸ். அந்த காஸ்மெட்டிக்ஸ் என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது எல் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, இப்போ நமக்கு இல்லை. ஜூன் 82லேயே ஒமிட் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் சர்டைன் பிரிஸ்கிரிப்ஷன் கேட்க மாட்டாங்க, கேட்டால் அது மாதிரி சொல்லிடலாம். அடுத்தது ஷெட்யூல் எம் அப்படின்னு ஒன்றுமே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎம்பி எம் அப்படின்னாவே ஜிஎம்பி அப்படின்னாக்க குட் மேனுஃபேக்சர் ப்ராக்டிஸ். Goods manufacturing practice. Permission, plant equipments used for manufacturing drugs. Plant equipments manufacturing drugs. அதாவது எம்மில் நான் வந்து ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், நான் ஒரு ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன், நான் இது மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளான்ட்டை வச்சுருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறது, அந்த இடத்துல இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது. எதுக்காக? ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவங்க இந்த ஷெட்யூல் எம்முக்கு கீழே தான் பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு எம் ஃபார் ஜிஎம்பி, எம் ஃபார் மேனுஃபேக்சர் பர்மிஷன் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த கதையெல்லாம் கூட வந்துடும். நம்ம அங்கே வரும்போதே நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்துட்டு நம்ம 1 மார்க்கில் எழுத முடியும், நம்ம எம்சிக்யூஸை ஈஸியாக செலக்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா? அடுத்தது ஷெட்யூல் எம்லேயே M1, M2, M3, M1, M2, M3 பார்த்தோன்னா இங்கே வருதா, மஸ்கரானிக் ரிசெப்டார் ஞாபகத்துக்கு வரட்டும். அந்த மஸ்கரானிக் ரிசெப்டார் ஞாபகத்தில் இருக்கும்போது கூட ரெட்டப்படையில் வரும்போது அது ஒரு டைப்பு, ஒத்தப்படையில் வரும்போது அது ஒரு டைப்புன்னு சொன்னேன். சரி, பரவாயில்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. M1 பர்மிஷன்ஸ் ஃபார் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஹோமியோபதி. M1 அப்படிங்கிறது வந்து ஜிஎம்பி ஃபார் ஹோமியோபதி ட்ரக்ஸ். M2 அப்படிங்கிறது காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஏற்கனவே காஸ்மெட்டிக்ஸ் வந்து எங்கே பார்த்தோம், கேல பார்த்தோம். அங்கே என்ன சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட காஸ்மெட்டிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இங்கே M2ல என்ன பார்க்குறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது, அதுக்கு எம் காஸ்மெட்டிக்ஸ். அடுத்தது M3ங்கிறது மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெடிக்கல் டிவைசஸ். நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சில டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அந்த டிவைஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு M3. அடுத்தது N ஃபார் நீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. N ஃபார் நீட், N ஃபார் நீட் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபர்னிச்சர் புக்ஸ், அது வந்து அடைப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் ரன்னிங் ஃபார்மசி, ஒரு மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும். நம்ம ஃபார்மசி வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம். N ஃபார் நீட் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ். நீட் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வந்துட்டாவே கூட இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், அப்போல்லாம் வந்து நம்ம ஃபார்மசி வைக்கும்போது இந்த புக்ஸ் எல்லாம் வந்து அப்போல்லாம் வச்சிருக்கும் போது நம்மளே ஃபார்மசியில் வந்து மெடிசன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஒரு கடாய் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஆயின்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறது, எலிக்சர் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறது, லினிமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறது. நம்ம காலேஜ் லேப்லலாம் பார்த்துருக்கோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ், அப்பாரட்டஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். அது மாதிரி மினிமம் ரெக்யர்மெண்ட் இவ்வளோ இருக்கணும். ஒரு 100 ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னா இது அட்லீஸ்ட் 50 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது ஷெட்யூல் O ஃபார் ஆர்கானிசம் கில்டு. O ஃபார் ஆர்கானிசம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆர்கானிசம் கில்டு, இதிலே வந்துச்சு. அப்போ ஆர்கானிசத்தை நம்ம கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ என்னென்னலாம் வரும், ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட். ஓகேவா? டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னாக்க இந்த ஹார்பிக்கு, இது மாதிரி டிஸ்இன்ஃபெக்டட் ரிலேட்டட், போய்டன் அயோடின் ரிலேட்டடாக வருது, லைசால், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெட்டால், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கா
அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் ஸ்டாண்டர்ட், அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை நிர்ணயிக்கிறது. இதில் இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்கணும், இதில் இவ்வளோ மில்லிகிராம் தான் இருக்கணும், அப்போ தான் இது ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலை வச்சு அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஷெடியூல் தான் ஷெடியூல் ஓ. ஸோ இப்போ ஓ ஃபார் ஆர்கானிசம் கில்டு. ஆர்கானிசத்தை கில் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? லைசால் வேணும், ஹார்பிக் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் என்ன? டிஸ்இன்ஃபெக்டன்ட். அடுத்தது ஷெடியூல் பி. ஷெடியூல் பி, பி ஃபார் பீரியட். பீரியட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம், ஓகேவா? லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். ஷெட்யூல் பி அப்படின்னா லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ். லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேக்ஸிரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் கேப்சூல் இருக்கு, ரெவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் கேப்சூல் இருக்கு. இந்த விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விட்டமின் கேப்சூலுக்குலாம் எக்ஸ்பைரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சில ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஒரு 3 வருஷம் இருக்கும். விட்டமின்ஸ்க்குலாம் எக்ஸ்பைரி ஒரு 2 வருஷம் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 வருஷம் கூட எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ரக்ஸுக்குமே இவ்வளோ தான் லைஃப் பீரியட் இருக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு, அப்படிங்கிற அனுமதி, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல் பியில் வரும். சரி, ஓகே. P1 அப்படின்னா பேக் சைஸ் ஆஃப் ட்ரக். பேக் சைஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இது எல்லாமே P1ல வரும். P என்ன பார்த்தோம்? பீரியட்னு பார்த்தோம். P1ங்கிறது பேக் சைஸ், P ஃபார் பீரியட், P1 ஃபார் பேக் சைஸ். அடுத்து ஷெட்யூல் Q. ஷெட்யூல் Q, Q ஃபார் குயின். அவ்வளோதான். குயின், ராணி. அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்போதுமே ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பெரிய மேக்கப் திங்ஸ் இருக்கும், பெரிய கண்ணாடி இருக்கும், ஓப்பன் பண்ணால் நிறைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அதனால Q ஃபார் குயின். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க? அலவுட் லிஸ்ட் ஆஃப் கோல்டார் டைஸ் கலர்ஸ் பிக்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் சோப் அண்டு காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இப்போ அந்த குயின் என்ன வச்சுருப்பாங்க? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கிட்ட வரக்கூடிய மேக்கப் பேன் இருக்காங்களே, எனக்கு இதுதான் சேரும், எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், இதுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரக்ஸை, இதுக்குள்ள இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸை வச்சு தான் எனக்கு நீ மேக்கப் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோ பண்ற காஸ்மெட்டிக்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கியூனுக்கு கோல் டார் டைஸ் கலர்ஸ் பிக்மெண்ட்ஸ் சோப்பு காஸ்மெட்டிக்ஸ். டைஸ் அப்படின்னாக்க ஏதாவது நம்ம இந்த ஐப்ரோக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது ஐலைனர், இந்த மாதிரி. இந்த கோல்டார் அப்படிங்கிறது அப்படியே இந்த பஞ்செலாம் வச்சு அப்படி பண்ணுறாங்களா, அது பேர் என்னமோ வருமே, அது மாதிரி. அடுத்தது இந்த கலர்ஸ் அப்படின்னாக்க கலராக ஏதாவது பிங்க் கலரு க்ரீன் கலர் அந்த மாதிரிலாம் பவுடர்ஸ்லாம் மேக்கப்புக்கு வச்சுருப்பாங்களே அது. அடுத்தது பிக்மெண்ட்ஸ் அப்படின்னாக்க நம்ம இந்த லிப்ஸ்டிக்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அதெல்லாம் கலர் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்ட் இன் சோப், அவங்களுக்கு சோப் வச்சிருப்பாங்க, காஸ்மெட்டிக்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த குயினுக்கு என்னென்னலாம் இருக்கும், அழகு சாதன பொருட்கள்லாம் நிறையா வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது Q. அடுத்தது R ஃபார் ரப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. R ஃபார் ரப்பர். ரப்பர் காண்டம்ஸ் சாம்பிள் டெஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ இப்போ ஆர்னா ரப்பர், காண்டம்ஸ் இதில் தயாரிப்பாங்க, ரப்பரில் தயாரிப்பாங்க. ஸோ அதனால் ரப்பர் காண்டம்ஸ் அப்படின்னு வச்சுங்க. ஆர் அப்படின்னாவே ரப்பர் காண்டம்ஸ். அதோட சாம்பிள் எடுக்கிறது, அது நல்லா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அலோவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஷெட்யூல் ஆருக்கு கீழே வருது. அடுத்தது R1. R1ங்கிறது ரீசெக் செய்து ஸ்டாண்டர்டை முடிவு செய்கிறது. அதான் மேலே வந்துருச்சு, அவங்க தயார் பண்ணிட்டாங்க, நம்ம R1 ரீசெக் பண்ணுறோம். அது மேலே இருக்கிறது நம்ம காண்டம்ஸு, கீழே இருக்கிறதுங்கிறது R1ங்கிறது மெடிக்கல் டிவைஸ். நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிவைஸ், ஸ்பிக்மோ, மானோமீட்டர், ரெஸ்பிரேஷன் மீட்டர், ஸ்டெத்தஸ்கோப்பு, இந்த மாதிரிலாம் ஒரு சில டிவைஸ்லாம் இருக்குல்ல, அந்த டிவைஸை ரீசெக் பண்ணி, ஸோ ஒரு தடவை ஒன்ஸ், R1ன்னு வரனால இந்த இடத்துல ஒன்ஸ் எகைன். ஸோ R1 ரீசெக் ஒன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரீசெக் ஒன்ஸ் மெடிக்கல் டிவைஸ், இது R1. அடுத்தது S ஃபார் ஸ்டாண்டர்ட் ஃபார் காஸ்மெட்டிக்ஸ். எஸ்ல வரக்கூடிய ஃப்ரெண்டு பேர் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எஸ்ல வரக்கூடிய ஃப்ரெண்டு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ எஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் காஸ்மெட்டிக்ஸ். அடுத்தது டி ஃபார் ததஸ்து ஆயுஷ்மான் பவ. நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஹோமம் வளர்க்குறதுக்கு ஏதாவது ஐயர்லாம் வந்தாங்க அப்படின்னாக்க, இல்லைனா கோயிலெலாம் ஏதாவது போனோம் அப்படின்னாக்க அவங்க இதை அடிக்கடி சொல்லுவாங்க. ததஸ்து ஆயுஷ்மான் பவ அப்படின்னா நீண்ட ஆயுளோட நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட இதில் சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னது? ததஸ்து ஆயுஷ்மான் பவ. ஸோ அப்போ டி ஃபார் ததஸ்து. ததஸ்துன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐயர் சொல்கிற ஆயுஷ்மான் பவ மட்டுமாவது வந்துடும். ஓகேவா? ததஸ்து ஆயுஷ்மான் பவ அப்படின்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஆஃப் ஆயுஷ் சித்தா யுனானி. இந்த ஆயுஷ் சித்தா யுனானி இதை சொல்லும் போதே ஆயுஷ் சொன்னாவே கூட எல்லாம் வந்துடும். ஆயுஷ் சித்தா யுனானி. ஏன்னா நிறைய தடவை நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் எம்ஆர்பியில் போய் பார்த்தா இந்த ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட், இந்த ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட், இந்த ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட் வரும். எங்கட அலோபதியை காணா அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் இப்போ கூட ஒரு கோர்ஸ் வருது, இன்டர்ன்ஷிப் ஃபார்மசிஸ்ட்னு சொல்லிட்டு. அது 2 இடத்துல இருக்குது, சென்னையிலையும் நம்ம பாளையங்கோட்டையிலையும் இருக்குது. அது படித்தோம் அப்படின்னாக்க இந்த 3க்குமே ஃபார்மசிஸ்ட்டாக போக முடியும்.
ஆயுஷில் கேட்டாலும் அங்கேயும் போய் அட்டன் பண்ணி ஃபார்மசிக்கு போயிடலாம், சித்தாவில் கேட்டாலும் அங்கேயும் போகலாம், யுனானி கேட்டாலும் அங்கேயும் போகலாம். இப்போ சித்தாலாம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் சித்தா ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்மளோட சேலரி தான். ஆனால் கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க. யாராவது நல்லா படிச்சாக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, அப்போ டி ஃபார் ததஸ்து ஆயுஷ்மான் பவ, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஆஃப் ஆயுஷ் சித்தா யுனானி அப்படின்னு ஞாபகம். அடுத்து யூ ஃபார் அண்டர், அப் டு டேட். ஓகேவா, யூனா என்ன, இப்போ கரெக்டாக எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கணும்பா, என்னென்னலாம் தயாரிச்சிங்களோ, என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, வரவு செலவு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் பர்ஃபெக்டாக அப் டு டேட் வச்சிருக்கணும். மேனுஃபேக்சரிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், பிகாஸ் விசிட் வந்தால் காமிக்கணும். ஸோ அதனால் வந்து மேனுஃபேக்சரிங் ரெக்கார்டு, இந்த ரெக்கார்ட்ஸை அப் டு டேட் வச்சிருக்கணும், அண்டர் மேனுஃபேக்சரிங் ரெக்கார்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது U1ங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரக்ஸோட லிஸ்ட்டு, அடுத்தது வந்து காஸ்மெட்டிக்ஸோட லிஸ்ட்டு. U1 அப்படின்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் ரெக்கார்டு, ட்ரக்ஸுக்கு U, ஓகேவா, காஸ்மெட்டிக்ஸுக்கு U1, மொத்தத்தில் ரெக்கார்ட்ஸ். யூனாவே அண்டர்னாவே தனக்கு கீழே அதை பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட ஃபார்மசிலையோ இல்லை ஏதாவது காப்போர்டு மாதிரி ரூம் மாதிரி போட்டு அதை ஃபைலெல்லாம் ரெடியாக வச்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம், அப் டு டேட்டில் வச்சிருக்கணும். அடுத்தது வி ஃபார் வீடு, அவ்வளோதான். வி ஃபார் வீடு. அப்போ ஒரு வீட்டை நம்ம பேரில் வாங்கணும் அப்படின்னா இது நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னவா இருக்கும், நம்ம வீடு அப்படின்னாவே அதுக்கு என்ன வேணும், நமக்கு பத்திரம் வேணும். பத்திரம் மட்டும் போதுமா, நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம், அவங்களோட பேரண்ட் டாக்குமெண்ட் வேணும். ஓகேவா, பேட்டன்ட்டுங்கிறது என்ன, அந்த வீட்டை நம்ம பேரில் எழுதுறோம்ல, அதனால போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம பேரில் பதிவு பண்ணுறோம்ல, அதுதான் பேட்டன்ட். ஸோ அப்போ வி ஃபார் வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாவே வீட்டை வாங்குறதுக்கு நமக்கு என்ன தேவை, பேட்டன்ட் வேணும், டாக்குமெண்ட் வேண்டும், அடுத்தது இந்த டீட்டெயில்ஸாக வேணும். அதே மாதிரி மெடிசனுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க அந்த மெடிசனை நம்மளோட பேரில் ஒரு மெடிசனை நம்ம தயாரிக்கிறோம், அந்த மெடிசனை நாம தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேட்டன்ட் வாங்குறது, அதுக்கு நான் தான் ஓனர், அந்த மெடிசன் இனிமேல் யாருக்கு வேணும்னாலும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது. பேட்டன்ட், டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி, மெடிசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே. ஓகேவா, வீடுங்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்னலாம் தேவையோ அதே மாதிரி நம்ம மெடிசனை தயாரிக்கும் போது அந்த மெடிசனை நம்ம பேரில் வச்சுக்கிறதுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னு ஞாபகம். அடுத்தது டபிள்யூ அப்படின்னா ஒக்காடு அப்படின்னு ஞாபகம். ஒக்கார்டு அப்படின்னா ஃபார்மசியில் இருக்கவங்க, மெடிக்கல் ஷாப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும். ஒக்கார்டு அப்படிங்கிறது ஜெனரிக் மெடிசனை மேக்ஸிமம் தயாரித்து அதை சப்ளை பண்ணுறவங்க தான் ஒக்கார்டு. ஸோ அப்போ ஒக்கார்டில் ஜெனரிக் டிவிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரிக் மெடிசன், ஓகேவா, அது வந்து பிராண்டட் இல்லாமல் நான் பிராண்டு. லிஸ்ட் ஆஃப் ட்ரக் மார்க்கெட்டட் ஜெனரிக் நேம், ஓகேவா, அவங்க அந்த ட்ரக்குக்கு ஒரு பேர் வைக்க மாட்டாங்க, ஜெனரிக் நேம்லேயே வைப்பாங்க. அதாவது பேராஸ்டமால் தான் இருக்கும், அசிகுலோஃபெனாக் அப்படின்னா அசிகுலோஃபெனாக் தான் இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு பிராண்ட் நேம் வைக்க மாட்டாங்க. அதாவது டோலோ 650 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க மாட்டாங்க, மைக்ரோ அப்படிங்கிற கம்பெனியில் வரும். அந்த மாதிரி பேர் இல்லாமல் அதோட ஜெனரிக் நேம்லேயே அந்த ட்ரக்கை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி இருக்கக்கூடிய அந்த மாதிரி லிஸ்ட்டு தான் டபிள்யூ ஷெட்யூலுக்கு கீழே வரும். அடுத்தது ஷெட்யூல் எக்ஸ் அப்படின்னா ஈஸியாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இப்போலாம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், அது எல்லாமே நார்கோட்டிக் ட்ரக்ஸு, சைக்காட்டிக் ட்ரக்ஸு, அடுத்து ஸ்லீப்பிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து ஷெட்யூல் எக்ஸுக்கு கீழே வரும். ஸோ அப்போ லிஸ்ட் ஆஃப் ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ஸ். ஹேபிட்னா நம்ம ஒரு தடவை அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே பழக்கமாயிடும். இப்போ சைக்காட்ரிக் பேஷண்ட்லாம் எடுத்துக்கிட்டா எனக்கு அந்த மெடிசன் இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் வந்து நிற்பாங்க. இந்த நெக்ஸிட்டோ 10 mg, டைசிஃபார்மு, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு பழக்கமாயிடும். எனக்கு தூக்க மாத்திரை இல்லை, எனக்கு தூக்கமே வராது, கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஹேபிட் ஆகிடும். அந்த மாதிரி ட்ரக் இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் வந்து ஷெட்யூல் எக்ஸுக்கு கீழே வரும். அடுத்து ஷெட்யூல் ஒய்னா ஷெட்யூல் ஒய் அப்படின்னாவே ஒய் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஃபார் நியூ ட்ரக்ஸ். இப்போ புதுசாக ஏதாவது வந்து ஒரு ட்ரக்கை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் ரெப்லாம் வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி புதுசாக கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே செக் பண்ணி பார்க்க சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து புது பேஷண்ட்டுக்கு ஒரு 10 பேருக்கு எழுதி விடுவாங்க. எழுதி விட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ நியூ ட்ரக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா, ஏன் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நியூ ட்ரக் என்ன அளவுக்கு பொட்டன்ட் இருக்குது, என்ன அளவுக்கு ஸ்டேபிள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே ஷெட்யூல் ஒய். ஓகே, பார்த்தாச்சு. அடுத்தது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய MCQs, ஒரு 8 MCQs இருக்குது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சும்மா பாருங்கள் ஸ்பீடாக. ஏ அப்ளிகேஷன் ஃபார்ம், பி ஃபீஸ் பெய்டு பண்ணுறது, சி சென்னை பாரத் சீரம், அந்த சீரம் கம்பெனியில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் தயாரிப்பாங்க அது எல்லாம், C1 ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு டிஜிடாக்சின், டி ஃபார் ட்ரக் இம்போர்ட் 0 டேக்ஸ், இ ஃபார் எவில், பாய்சனை சாப்பிட்டோம்னா எவில் ஆகிடுவோம், ஆயுர்வேதிக்கு சித்தா யுனானி, இதில் இருக்கக்கூடிய பாய்சன். அடுத்தது எஃப்ஆர் ஃப்ரெண்டு, பிளட் கொடுக்க போகிறான், அங்கே பிளட் பேங்கில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் அவன் கண்ணில் பார்க்குறதெல்லாம் அதுக்கு கீழே வரும். அடுத்தது F1, F1ல் 3 பார்ட் இருக்குது. ஒன்று வி ஃபார் வேக்சின், செரா,
டெஸ்ட் பண்ணுறது, தயாரிக்கிறது, அட்டைப்பெட்டி போடுறது, ஒட்டுறது, விற்கிறது, இந்த மாதிரிலாம். அடுத்தது எஸ் அப்படின்னா செரா ஃப்ரம் லிவிங் அனிமல்ஸ், உயிரோட இருக்கக்கூடிய அனிமல்ஸ்ல இருந்து சீரம் எடுத்து செரா ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. அடுத்தது இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு அங்கேயே டயக்னோஸ்டிக் ஏஜென்ட் இருக்கும், அது டி. அடுத்தது F2 அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்டு, அந்த F2 அப்படின்னாவே என்ன சொன்னேன், F1 முடிஞ்சிருச்சு, அவன் பிளட் கொடுத்து முடிச்சிட்டான். அப்போ F2 அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிளட் கொடுத்தவங்களும் நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கையில் ஒரு பேண்டேட் ஒட்டி விட்றாங்க ஊசி குத்தின இடத்துல, சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்கு. அடுத்தது F3ங்கிறது அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க, அவங்க சிஸ்டருக்கு பேபி பிறந்திருக்கு, ஸோ அப்போ வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு கிளாம்பு போடணும், அது வந்து அம்பிளிக்கல் டேப்னு சொல்லுவாங்க. அது V ஷேப்பில் இருக்குது, அது 3 புள்ளி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல டாக்டர் முதல் சைல்டு இருப்பாங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. FF அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன் அண்ட் லேபிள், FF. அடுத்தது G ஃபார் GHல யார் கார்டு, MSO. அடுத்தது H ஃபார் ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. அடுத்து J ஃபார் ஜாண்டிஸ், அப்போ க்யூர் ஆகாத டிசீஸ் எல்லாம். K ஃபார் காஸ்மெட்டிக்ஸ், அப்போ கேல என்ன வருது, 0வில் தயாரிக்கக்கூடிய ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ். அடுத்தது M ஃபார் மேனுஃபேக்சரிங். GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது. M1 ஹோமியோபதிக்கு, M2 காஸ்மெட்டிக்ஸ்க்கு, M3 மெடிக்கல் டிவைஸ்க்கு. அடுத்தது N ஃபார் நீட் மினிமம் ரெக்யர்மெண்ட் ஃபார் ரன்னிங் ஃபார்மசி. அடுத்தது 0 ஆர்கானிசம் கில்டு, ஆர்கானிசத்தை கில் பண்ணணும்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேணும். அடுத்தது P ஃபார் பீரியட், லைஃப் பீரியட் ஆஃப் ட்ரக்ஸ், எக்ஸ்பைரி டேட்டு 24 மந்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இதுக்கு கீழே வரும். அடுத்தது P1 பேக் சைஸ். அடுத்து Q ஃபார் குயின் யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் திங்ஸ் எல்லாமே வரிசையாக வச்சுக்க வேண்டியதான். R ஃபார் ரப்பர் காண்டம். R1 மெடிக்கல் டிவைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ரீசெக் ஒன்ஸ். R1 எஸ்ல வரக்கூடிய லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவா, ரொம்ப காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. T ஃபார் ததஸ்து ஆயுஷ்மான் பவ, ததஸ்து T ஆயுஷ்மான், ஆயுஷ், சித்தா, யுனானி, இவங்க எல்லாரும் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதெல்லாம் இதுக்கு அடியில் வரும். அடுத்தது U அண்டர் அப் டு டேட் மெடிக்கல் ரெக்கார்டு. U1 காஸ்மெட்டிக்ஸ் ரெக்கார்டு. V ஃபார் வீடு, ஸோ அப்போ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேட்டன் டாக்குமெண்ட், இதெல்லாம் மெடிசன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவை. டாக்குமெண்ட் வேணும், வீடு அப்படின்னோடனே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் வேணும், மெடிசனுக்கும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட் வேணும். W ஒக்கார்டு ஒக்கார்டில் ஜெனரிக் டிவிஷன், அதில் ஜெனரிக் நேமில் மட்டும்தான் மெடிசன்லாம் சேல் பண்ணுவாங்க. அடுத்தது X நார்கோட்டிக் ட்ரக்ஸ், சைக்காட்டிக் ட்ரக்கு, ஸ்லீப்பிங் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து Xல வரும். அடுத்தது ஒய்லையே ஏன் அப்படின்னு வருது, ஏன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்தணும், அந்த புது ட்ரக் நல்லா வேலை செய்தா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, தேங்க்யூ ஆல்.